ஆளுங்கட்சி அதெல்லாம் அது சொல்லிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் முதல்வர் ஆயினே ஒவ்வொரு வீடாக வருவேன், ஒவ்வொரு ஊருக்காக வருவேன்னு சொன்னார். புரியுதுங்களா? அது சாத்தியம் இல்லைங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லை ஈவன் பல தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான என்டிஏவுமே ஏடிஎம்கே வந்து 3வது இடத்துக்கு தள்ளிச்சு. ஆமாம், மாற்றம் சொல்லி வரும்போது செகண்டாக வர்றாங்க, அது பெரிய விஷயந்தாங்கிறேன் நான். பட் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம், விஜய்க்கு இன்னும் 5 வருஷம் ஒரு தாக்கு பிடிக்கணும். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வரும், அதுக்கப்புறம் தான் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் 31 வரும். அது வரைக்கும் இதே மாற்றம்ங்கிற ஒரு மனநிலையில் கூட்டணி சேராமல் அப்படி போனார்னா ஒரு பெரிய சக்ஸஸராக இருப்பார். காரணம் முதல்வராகிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூட்டணின்னு ஒரு மனநிலையில் வரும்போது மீண்டும் ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க வேறு மாதிரி தானே பார்ப்பாங்க. இல்லை சிஎம் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். விஜய்க்கு அடுத்த லெவலில் உள்ள கட்சிகள் தான் அவரோட சேரும். அவரை முதல்வர்னு இயக்கும் போது ஏடிஎம்கே சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டிஎம்கே போகிறதுக்கே இல்லை. மற்ற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் தான் விஜயோட சேரும். பட் அந்த மாதிரி கட்சிகள் போய் பெரிய சக்ஸஸ் கிடைக்குமா அவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த சூழ்நிலையில் தான் வச்சுக்கங்களேன். பட் இன்றைய மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது அங்கேருந்து சொல்கிற பார்வை.